அஸ்ஸலாமு அலைக்கும். சாட்டர்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 90 பேருக்கு இதில் சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு, ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் மதர்சால ஓதுற பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பிரியாணியோட செலவு எல்லாமே என் ஹஸ்பண்டோட அண்ணன் பார்த்துக்கிட்டாங்க. பிரியாணி குக் பண்ணுற வேலையை என் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டாங்க. அக்கா வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அதனால் அவங்க வீட்டிலே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க வந்தாச்சு. எங்கள் வீடும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான், ஆனால் சமைக்கிற வசதி எங்கள் வீட்டில் இல்லை. அதனால் அக்கா வீட்டிலேயே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு பெரிய ஃபேன் ஒன்று வச்சாச்சு, வெக்கையை ஃபுல்லாக தள்ளுறதுக்கு. பிரியாணி ரெசிபி நான் எதுவுமே சொல்லலை, வீடியோவில் காட்டுறது மட்டும்தான். நான் எதுவுமே கிளியராக சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரியாணி நிறைய ரெசிபி போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எங்கே எப்போ பிரியாணி சாப்பிட்டாலுமே என் ஹஸ்பண்டோட பிரியாணி தான் நான் என்னோடய ஃபேவரட் பிரியாணின்னு சொல்லுவேன். அவங்க பண்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க, அவங்க பண்டாரியெல்லாம் கிடையாது. என்னோட பெரிய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பிறந்த நாள் கொஞ்சம் கிராண்டாக ஃபேமிலி எல்லாரையுமே கூப்பிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பிரியாணி செய்கிறப்போ இவங்க கூட நின்று பார்த்து இது கற்றுக்கிட்டவங்க தான். மெஷர்மெண்ட் எதுவுமே தெரியாது, இவங்களே எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க 14 வருஷமாக. கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 கிலோ 1 கிலோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ 90 பேருக்கு சமைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. 14 கிலோ கறி, 10 கிலோ அரிசி. இவ்வளோ பேருக்கு செய்கிறமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லை. சூப்பராக வெற்றிகரமாக அவங்க அண்ணனோட ஹெல்ப்போட சூப்பராக முடித்தாங்க. ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், ஆனுவல் டே இந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு இல்லை வேறு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போய் வருவேன். அந்த டைமில் நம்மளுக்கு ரசம் சோறு செஞ்சு வச்சுருந்தாலே அது பிரியாணி செஞ்சு வச்ச மாதிரி. யாராவது ஒருத்தவங்க செஞ்சு வச்சா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ பிரியாணி செஞ்சு வச்சா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நிறைய தாட்டி இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பிரியாணி செஞ்சு வச்சுருவாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பிரியாணி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பிரியாணியை 25 நிமிஷம் தம்மில் போட்டு அப்படியே இறக்கி வச்சாச்சு. அதே அடுப்பில் பாத்திரத்தை வச்சு அப்படியே பைனாப்பிள் கேசரியை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக மில்க் மேட் சேர்த்துட்டு அப்படியே வெள்ளரி விதையை தூவி விட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் வேறு லெவலாக இருந்தது. ரெசிபி சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க, ஆல்ரெடி பைனாப்பிள் கேசரி ரெசிபி போட்டுட்டேன். இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன், நீங்கள் டச் மட்டும் பண்ணால் போதும். மதர்சா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வச்சு கொடுத்து விட்டாச்சு. பிரியாணி, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் பைனாப்பிள் கேசரி சாப்பிட்டுட்டு அவங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ஷால்லா நாங்கள் துவா செய்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வேறு லெவல் டேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அவ்வளோதான், எங்கள் ஃபேமிலிக்காக இன்ஷால்லா துவா செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.